அரசியல் களத்தில் எல்லாம் இயங்க முடியாது என்று மதிப்புக்குரிய அஜித் அவர்கள் மறுத்து விட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அதன் பிறகுதான் அவர்கள் தம்பி விஜய் அவர்களை குறிவைக்கிறார்கள். எந்த ஒரு கருத்தையும் கோட்பாட்டையும் முன்வைக்காமல் வெறும் திரை பின்பத்தை மட்டுமே காட்டி விஜய் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இன்னைக்கு அவரை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்கி உட்கார வைத்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுது RSSனுடைய ஒட்டுக்குழு என்று சொன்னீர்களோ அதே விஜய் தான் தன்னுடைய கொள்கையில் தன்னுடைய நடத்தையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் தன்னை சுற்றி RSS காரர்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் RSSின் பிள்ளைகள் என்று விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மேடைக்கு மேடை பேசினார். அதே போல விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் விஜய் RSSின் ஒட்டுக்குழு என்று பேசினார். அதோடு 41 பேரை கொலை செய்த கொலைகாரன் என்றெல்லாம் குற்றம் சாட்டினார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சிக்கும் RSSக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டால் எந்த தொடர்புமே இல்லை. திமுகவை பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கிறது, அண்ணன் சீமான் அவர்களும் எதிர்க்கிறார், தம்பி விஜய் அவர்களும் எதிர்க்கிறார். ஆகவே இவர்கள் மூவரும் RSS பின்னணியில் செயல்படுகிறவர்கள் என்கிற கருத்துக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து அதன்படி விசிகாவினர் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை RSS காரர் என்று விமர்சித்து வந்தார்கள். உண்மையில் யார் RSS என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவில் அது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களிலேயும் பாரதிய ஜனதா கட்சி தனது ஆக்டபஸ் கரங்களை விரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இன்றைக்கு RSSினுடைய பின்னணியில் பாஜகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவை பொறுத்தளவில் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு எளிமையாக வந்துவிட முடியும். ஆந்திராவில் தெலுங்கானாவில் கூட எளிதாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிட முடியும். ஆனால் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் அவ்வளவு எளிமையாக கால் பதித்து விட முடியாது. கேரளாவில் கூட பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் வெற்றி அடைந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நுழையவே முடியாது என்கிற ஒரு சூழலில் அதற்கான காரணம் என்ன என்று அவர்கள் ஆய்வு செய்ததில் தமிழக மக்களிடையே இருக்கிற இடதுசாரி சிந்தனை, திராவிட சிந்தனை, இது இரண்டும் தான் காரணம் என்பதை அறிந்து தெரிந்து இவை இரண்டையும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிடுதலை முன்னெடுத்தார்கள். அதுதான் ஒரு திரை பின்பத்தை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற திட்டம். அந்த திட்டத்துக்கு அவர்கள் தேர்வு செய்தவர் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பியுங்கள், ஆன்மீக அரசியல் என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லி அவரும் அதற்கான முயற்சிகளில் எல்லாம் ஈடுபட்டார். போர் தொடங்கிவிட்டது என்றெல்லாம் சொன்னார். ஆனால் நாளாக நாளாக அவருக்கு அச்சம் உருவாக தொடங்கிவிட்டது. ஒருவேளை மக்கள் தனக்கு தோல்வியை பரிசளித்து விட்டால் என்ன செய்வது என்கிற அச்சத்தில் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி அவர் அரசியலிலிருந்து விலகி கொண்டார். எப்படியாவது திராவிடத்தை வீழ்த்த வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்களை அழித்து விட வேண்டும், RSS சங்க பரிவர் இயக்கங்களினுடைய கருத்தியலை நிறுவ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி அதிர்ச்சி அடைந்தது. அதன் பிறகு அவர்கள் தொடர்பு கொண்டு திரும்ப கட்சி ஆரம்பிப்பதற்கு பேசியதாக யாரை சொல்லுகிறார்கள் என்றால் நடிகர் அஜித் அவர்களை குறிப்பிடுகிறார்கள்.
எங்கோ ஒரு வெளிநாட்டுக்கு அஜித் அவர்களை குடும்பத்தோடு அழைத்து, நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி ஆரம்பியுங்கள், நாங்கள் உங்களுக்கு பின்புலமாக இருந்து அனைத்து வேலைகளையும் செஞ்சு தருகிறோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ஆனால் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி தன்னால் அரசியல் களத்தில் எல்லாம் இயங்க முடியாது என்று மதிப்புக்குரிய அஜித் அவர்கள் மறுத்து விட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அதன் பிறகுதான் அவர்கள் தம்பி விஜய் அவர்களை குறிவைக்கிறார்கள். முதல்ல அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் விஜயினுடைய வீட்டில் ரைடு செய்கிறார். அடுத்ததாக விஜயினுடைய மாமா பிரிட்டோ சேவியர் அவர்களினுடைய வீட்டை ரைடு செய்கிறார்கள். விஜய் ஒரு நேர்மையான கணக்கு வழக்கு வைத்திருக்கவில்லை என்றும், அதன்படியே அவருடைய மாமாவும் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்திருக்கவில்லை என்றும், அதனால் அச்சமுற்ற விஜய் அவர்கள் அமித்ஷா அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து மன்றாடி இருக்கிறார். உடனே அமித்ஷா அவர்கள் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி, எந்த ஐஆர்எஸ் அதிகாரி அந்த ரைடில் ஈடுபட்டாரோ அவரையே அழைத்து விஜய்க்கு ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி இருக்கிறார்கள். டெல்லியிலே அதற்கான வேலைகள் எல்லாவற்றையும் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் செய்திருக்கிறார். கட்சிக்கு பெயர் வைத்தது, அதற்கான எல்லா தரவுகளையும் திரட்டி கட்சியை பதிவு செய்தது, இது எல்லா பொறுப்பும் அருண்ராஜ் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்போ கட்சியை தொடங்கிவிட்டார்கள். கட்சியை எப்படி வழிநடத்துவது என்று அவர்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்கிலே இயங்கி கொண்டிருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை அமித்ஷா அழைக்கிறார். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகி விஜயினுடைய கட்சியில் போய் சேர்ந்து கொள்ளுங்கள், ஒரு நல்ல பொறுப்பு வாங்கிட்டு வேலை செய்யுங்க என்று அறிவுறுத்தப்படுகிறார். இந்த காலகட்டத்தில் லாட்டரி மார்டின் அவர்களினுடைய நிறுவனத்தின் மீது ரைடு நடத்தப்படுகிறது. அவர்கள் அலறி அடித்து கொண்டு அமித்ஷா அவரை சந்திக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்து விலக்கப்பட்டு தாவேகாவில் இணைக்கப்படுகிறார். லாட்டரி மார்டின் அவர்களை அழைத்து அமித்ஷா அவர்கள் விஜயினுடைய கட்சி நடவடிக்கைகளுக்கான அத்தனை செலவுகளையும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும், அப்படி நீங்கள் பொறுப்பேற்றால் உங்கள் மீதான இந்த வழக்குகளை எல்லாம் நான் சரி செய்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதன்படி லாட்டரி மார்டின் குடும்பம் விஜயினுடைய கட்சி செலவுகள் அனைத்தையும் ஏற்றிருக்கிறது. அதன் பிறகு ஜேபிஆர் கல்வி நிறுவனத்தின் மீது ரைடு நடத்துகிறார்கள். மரிய வில்சன் அவர்கள் உடனடியாக விஜயினுடைய கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஜேபிஆர் கல்வி நிறுவனத்தையும் அழைத்து விஜய்க்கான உதவிகள் அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முரண்பட்டு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையான் அவர்கள் நியாயம் கேட்பதற்காக அமித்ஷா அவர்களை டெல்லியில் சென்று சந்தித்தார். அமித்ஷா அவர்கள் நீங்கள் இனி அதிமுகவுக்கு செல்ல வேண்டாம், நாங்கள் அதிமுகவை சில்லு சில்லாக உடைக்க இருக்கிறோம், ஆகவே நீங்கள் நேராக போய் விஜயினுடைய கட்சியில் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதன்படி அவர் டெல்லியிலிருந்து வந்தவுடன் நேராக விஜய் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இப்படியாக ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பிஜேபி கொடுக்கிற அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரும் விபத்து நடந்தது. கரூரிலே 41 பேர் மரணம் நிகழ்ந்தது. தம்பி விஜய் அவர்கள் அந்த 41 பேர் மரணத்துக்கு பிறகு மனம் உடைந்து போய், நமக்கு அரசியல் எல்லாம் சரிப்பட்டு வராது, இதிலிருந்து நாம் விலகி கொள்ளுவோம் என்கிற ஒரு முடிவுக்கு அவர் வருகிறார். உடனே அவரை அமித்ஷா அழைத்து டெல்லியிலே பேசுகிறார். முதல் தேர்தலிலேயே உங்களை நாங்கள் முதலமைச்சராக்குகிறோம், இதிலிருந்து நீங்கள் பின்வாங்க வேண்டாம், கரூர் மரணம் குறித்து உங்களுக்கு எந்த கேள்வியும் வராது, உங்கள் மீது எந்த வழக்கும் வராது, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி கரூரில் 41 பேர் இறந்து போன வழக்கை ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக அரசு அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து விசாரணை செய்து கொண்டிருந்தது. ஒன்றிய அரசு அதிலே தலையிட்டு அந்த விசாரணையை தடுத்து நிறுத்தி அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரித்த ஆவணங்களை எல்லாம் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆவணங்களை எல்லாம் பறித்து கொண்டது. அருணா ஜெகதீசன் ஆணையம் கலைக்கப்பட்டது. ஒன்றிய அரசிலிருந்து ஹேமா மாலினி அவர்களுடைய தலைமையில் உண்மை அறியும் குழு கரூருக்கு வந்து அவங்க என்ன உண்மையெல்லாம் அறிஞ்சாங்களோ நமக்கு தெரியாது,
ஒரு விசாரணை நாடகம் நடத்தி உண்மை அறியும் குழு உண்மைகளோடு டெல்லிக்கு சென்று விட்டது. அதன் பிறகு இப்போ தேர்தல் வந்தது. விஜய்க்கு கொடுத்த வாக்குறுதியின்படி 108 இடங்களில் விஜய் வெற்றியடைந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இப்படி ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய பின்புலத்திலே தம்பி விஜய் அவர்கள் இயங்கியதால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் விஜய் ஒரு ஆர்எஸ்எஸின் பிள்ளை என்று விமர்சித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் விஜய் ஆர்எஸ்எஸின் ஒட்டுக்குழு என்று விமர்சித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த விஜயினுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் பிஜேபி தான் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரே அடியாக தமிழகத்தில் திராவிட சித்தாந்தத்தை அடித்து நொறுக்கி விட்டார்கள். இடதுசாரி சிந்தனையை இல்லாமல் செய்து விட்டார்கள். எந்த ஒரு கொள்கையையும் சொல்லாமல், எந்த ஒரு கருத்தையும் கோட்பாட்டையும் முன்வைக்காமல் வெறும் திரை பின்பத்தை மட்டுமே காட்டி விஜய் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இன்னைக்கு அவரை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்கி உட்கார வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அழைத்து மந்திரி பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மந்திரி பதவியை ஏற்றிருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் விஜய் அவர்களை மிக மோசமாக விமர்சனம் செய்த ஒருத்தர் என்று இன்றைக்கு இணையதளங்களில் எல்லாம் செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தனது ஆக்டபஸ் கரங்களை விரித்து தமிழ்நாட்டை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டது. இனி தமிழகத்தை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களினுடைய பிடியிலிருந்து யாராலும் மீட்க முடியாது. அடுத்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் டம்மி ஆக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு பயன்படுத்தி கொள்வார்கள். விஜய் பயன்படுகிற ஒருத்தராக இருப்பார். உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு தமிழகத்திலே வரும் என்று அரசியல் ஆருடம் சொல்பவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் இணையதளங்களில் பல இடங்களில் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக எப்படி மகாராஷ்டிராவில் ஆட்சியை கைப்பற்றினார்களோ, எப்படி திரிபுராவில் ஆட்சியை கைப்பற்றினார்களோ, எப்படி மேற்கு வங்கத்தில் இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்களோ, அதே போல தமிழகத்திலும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு திரை பின்பத்தை முன்னிறுத்தி தமிழக அரசியலையே தலைகீழாக மாற்றி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இன்றைக்கு கொண்டு விட்டதாக அந்த கட்சி நினைக்கிறது. விஜயினுடைய பிடி ஒரு பக்கம் வருமான வரித்துறை, இன்னொரு பக்கம் 41 பேர் மரண வழக்கு, இன்னொரு பக்கம் தேர்தலிலே அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் கொடுத்திருக்கிற பிழையான தகவல்கள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தம்பி விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றியடைந்திருக்கக்கூடிய பலரின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க முடியும். அந்த நிலையில்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் சூழல்கள் அமைந்திருக்கிறது. இப்படியாப்பட்ட நிலையில் எது தமிழகத்துக்கு தீங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எச்சரிக்கை செய்ததோ அவர்களோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்து கொண்டு அவர்களுடைய அரசியல் கைகோர்த்து நிற்பது விடுதலை சிறுத்தைகளும் ஆர்எஸ்எஸின் ஒட்டுக்குழுக்களாக மாறிவிட்டதா, விடுதலை சிறுத்தைகள் ஆர்எஸ்எஸின் குழந்தையாகிவிட்டதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் எப்பொழுது ஆர்எஸ்எஸினுடைய ஒட்டுக்குழு என்று சொன்னீர்களோ அதே விஜய் தான் தன்னுடைய கொள்கையில் தன்னுடைய நடத்தையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் தன்னை சுற்றி ஆர்எஸ்எஸ் காரர்களை வைத்து கொண்டு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக அவரோடு கைகோர்த்ததின் மூலமாக விசிகாவும் ஆர்எஸ்எஸின் பின்புலத்துக்கு, ஆர்எஸ்எஸின் கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டதோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர்எஸ்எஸ் தனது ஆக்டபஸ் கரங்களை நீட்டி தமிழகத்தை அபகரிக்கிற போது மனிதாபிமானத்துக்கு எதிராகவும் சனாதானத்துக்கு ஆதரவாகவும் பல செயல்களை செய்ய துணிகிற போது இவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.